புத்தாண்டை முன்னிட்டு சென்னை முழுவதும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு சுமார் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணி. விதிமுறைகளை மீறும் ஹோட்டல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. டெல்லியில் பாரத் மண்டபத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்ற வீர்பால் திவஸ் நிகழ்ச்சியில் வீரதீர சாகசங்கள். சீக்கியர்கள் பெருமளவில் பங்கேற்ற நிகழ்ச்சியில் வாழ்வீச்சில் ஈடுபட்டு கவனத்தை ஈர்த்த சிறுவர்கள். வீர்பால் திவஸ் அனுசரித்து சீக்கிய இளைஞர்களின் தியாகத்தை உலகிற்கு தெரியப்படுத்தியதற்காக பிரதமர் மோடிக்கு சீக்கிய சமூகத்தினர் நன்றி. அமெரிக்கா, துபாய், கிரீஸ் உள்ளிட்ட பல நாடுகளில் வாழும் புலம்பெயர் சீக்கியர்கள் சார்பில் வீர்பால் திவஸ் அனுசரிப்பு. உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவாக வேண்டும் என்ற தமது இலக்கின் மூலம் இளைஞர்களை அதிகம் பலன் பெறுவார்கள். இளைஞர்கள் போதைக்கு ஆட்படாமல் தவிர்க்க மத தலைவர்கள் மற்றும் குடும்பத்தினர் பிரச்சாரம் மேற்கொள்ளவும் வீர்பால் திவஸில் பேசிய பிரதமர் வலியுறுத்தல். வர்த்தக கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடித்து இந்தியா கடும் நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதி. இந்தியாவின் வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியால் சிலருக்கு பொறாமையும் வெறுப்பும் ஏற்பட்டுள்ளதாகவும் கருத்து. இந்தியா நோக்கி வந்த வணிக கப்பல்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதன் எதிரொலி அரபிக்கடல் பகுதியில் 3 போர் கப்பல்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தும் இந்திய கடற்படை. இந்தியாவை நோக்கி வந்த கச்சா எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்கு ஈரான் மறுப்பு. ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகள் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக சுமத்தப்பட்ட அமெரிக்காவின் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என விளக்கம். தென் மாவட்டங்களில் மக்கள் பசியால் துடித்துக் கொண்டிருந்த போது கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் டெல்லி சென்றதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு முதலமைச்சர் நேரில் சென்றிருந்தால் அதிகாரிகள் முறையாக செயல்பட்டிருப்பார்கள் என்றும் கருத்து. ஓட்டு போட்ட மக்கள், உங்களை முதலமைச்சராக அமர வைத்த மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதை விட்டு இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இந்திய முதலமைச்சர் டெல்லிக்கு போறார். இங்க இருக்கிற தூத்துக்குடிக்கு போகல. ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட உடனே நீ நேரடியாக சென்றதுதான். அங்கே இருக்கின்ற அதிகாரிகள், அமைச்சர்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருப்பார்கள். மக்கள் அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருப்பார்கள். அதை செய்ய தவறிய முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 2015 செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 1 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதாக கூறுவது தவறான தகவல் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. செம்பரம்பாக்கத்திலிருந்து அதிகபட்சமாக வினாடிக்கு 35,000 கன அடி தண்ணீர் மட்டுமே திறக்க முடியும் என்றும் விளக்கம். 2015 எப்படி வந்து நாட்டு மக்களுக்கு தெரியும்? செம்பரம்பாக்கம் ஏரி இன்றைக்கு முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். செம்பரம்பாக்கம் ஏரியிலே 1 லட்சம் கன அடி தண்ணீரை திறந்து வைத்தோம் என்று. இல்ல, வெறும் 35,000 கன அடி தான் திறக்க முடியும், அதுக்கு மேல திறக்க முடியாது. வேங்கை வயல் சம்பவம் நடைபெற்று ஓராண்டு ஆகியும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பட்டியலின மக்களுக்கான மத்திய அரசின் நிதியை தமிழக அரசு முறையாக பயன்படுத்தவில்லை எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. தூத்துக்குடி குறிஞ்சி நகரில் வெள்ள பாதிப்பு தொடர்பாக ஆய்வு செய்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். கோரம் பள்ளம் குளம் உடைப்பு, அந்தோணியார்புரம் சாலை உடைப்பு ஏற்பட்ட பகுதியையும் பார்வையிட்டார். தூத்துக்குடியில் ஆய்வு மேற்கொண்ட நிர்மலா சீதாராமனிடம் வெள்ள நிவாரணத்துக்கான நிதியை வழங்குமாறு 72 பக்க மனுவை வழங்கினார் தங்கம் தென்னரசு. மாநில பேரிடர் நிவாரண நிதி போதுமான அளவு இல்லாததால் மத்திய அரசு உரிய உதவியை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகைக்கான டோக்கன் விநியோகம் துவங்கியது. வரும் 29ஆம் தேதியிலிருந்து ரேஷன் கடைகளில் நிவாரணத் தொகையை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவிப்பு. உடல்நலக்குறைவால் காலமான ஒடிஷா மாநில முன்னாள் ஆளுநர் எம் ராஜேந்திரனின் உடலுக்கு காவல்துறை மரியாதை. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறையில் 48 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டு உடல் அடக்கம்.
சுனாமியில் உயிரிழந்தோரை நினைவில் ஏந்தி இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் கட்டமைப்புகளை உருவாக்குவோம். தமிழ்நாட்டை மீரா துயரில் ஆழ்த்திய ஆழி பேரலையின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 2வது முனையத்தை பார்வையிட்டார் அமைச்சர் நேரு. ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறவுள்ள திறப்பு விழாவில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்க உள்ளதாக பேட்டி. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளி மாணவர்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி முதல் புதிய பாடப்புத்தகங்கள் விநியோகம். ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வுகளை பள்ளிகள் திறந்த பின் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். சிஎம்டி ஒரு வார்த்தை கேட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், ஆஃபில் எக்ஸாம்னு வரும்போது அதை நம்ம கிளாஸில் நடத்திட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 7ஆம் தேதி நடக்கிறதுக்கு அவங்க தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்ற சொல்லுவோம். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க முடிக்க கால் எடுத்துக்கலாம். எண்ணூர் எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட பகுதியில் நடந்த மருத்துவ முகாமில் பங்கேற்ற அன்புமணி காய்ச்சல் இருமலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தார். எண்ணூர் எண்ணெய் கசிவு குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தல். எண்ணூர் கிரீக் பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நிலம் என்ற பசுமை தீர்ப்பாய உத்தரவை அமல்படுத்தவில்லை எனவும் குற்றச்சாட்டு. 2024ஆம் கல்வியாண்டு முதல் புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் நடைமுறைக்கு வருகிறது சிபிஎஸ்இ பாடத்திட்டம். 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் கட்டாய பாடமாகவும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் விருப்ப பாடமாகவும் இருக்கும் என அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். மிக்ஜாம் புயலின் போது பெய்த கனமழையால் வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை சந்திப்பில் ஏற்பட்ட பள்ளங்கள் எதிரொலி. சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் தேங்கியதை அடுத்து போக்குவரத்தை சீர் செய்த போலீசார். யூடியூப் சேனலில் 2 கோடி சப்ஸ்கிரைபர்களை கடந்த முதல் உலக தலைவர் என்ற சாதனையை படைத்தார் பிரதமர் மோடி. மோடியின் யூடியூப் சேனலில் உள்ள வீடியோக்கள் 450 கோடி முறை பார்க்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்.